Welcome to YouTube channel Different Angle. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு டிஃபரண்டான unboxing and review. என்னடா அப்படி பாத்தீங்கன்னா ஒரு Yamaha keyboard unboxing and review பார்க்க போறோம். அது என்ன கீபோர்ட் அப்படினா PSR I500 ஆன கீபோர்ட். நம்ம ஃப்ரெண்ட் வந்து அந்த கீபோர்டை வாங்கியிருக்காரு. சோ அவர்கிட்ட இருந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். அவரவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ நம்ம பவர் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் ஆகிட்டு இருக்கு. இப்போ தான் வந்து ஃபுல்லாக ஆன் ஆகிருக்கு. இதெல்லாம் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, இப்போ நம்ம இதை பற்றி ஒவ்வொன்றா பார்ப்போம். இது வந்து சஸ்டெயின் பெடல் கனெக்ட் பண்ணுறதுக்கு. இதில் சஸ்டெயின் பட்டன் நம்ம இருக்காது போல். வேறு இது வந்துட்டு நம்ம ஃபோனோட அவுட்புட் போடுறது. இது வந்து ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ணுறது. இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபோன்லேருந்து ப்ளே பண்ணி இதிலேயே வந்து ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். இது எல்லாத்துக்கும் போல் இந்த யூஎஸ்பி கேபிள் யூஎஸ்பி போட்டுக்கலாம். இதுவும் அதே தான், 2 ஹோஸ்ட் போட்டுக்கிறதுக்கு. இது வந்துட்டு நம்ம பவரோட கனெக்ட் பண்ணுறது. இது வந்து இந்த வாய்ஸ் கண்ட்ரோலில் 4 இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கிறத பார்ப்போம். இது வந்து ஸ்ப்ளிட்டு. இந்த ஸ்ப்ளிட் எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தா, இந்த ஒரு கீபோர்டவே வந்து இது வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா இப்போ வந்துட்டு நம்ம ஸ்ப்ளிட் அமைச்சிட்டோமா, உங்களுக்கு தெரியும் அந்த வாய்ஸ் சேஞ்சிங். இதை வந்து அதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அதே மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம மாதிரிங்கிற மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். அடுத்து இந்த டியூயல் எதுக்குன்னு பார்த்தோம்னா, இது இப்போ பாருங்கள், டியூயல் ஆஃப் பண்ணியிருக்கு. இந்த மூணு இதில் பார்த்துக்கலாம் நம்ம ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்ட்டு. இப்போ நம்ம ஆன் பண்ணோம்னா நம்மளுக்கு இதில் வந்துட்டு அந்த டியூயல் வந்து ஆன் ஆகிருக்கும். இப்போ பார்ப்போம். இப்போ ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ டியூயல் இப்போ ஏதோ ஒரு கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் வைங்களேன், இதனால தான் நமக்கு சவுண்ட் வரும். இந்த டியூயலை போட்டுட்டோம்னா அதே இது வந்து கொஞ்சம் நேரம் அது உங்களுக்கு தெரியும் 2 சவுண்டாக வர மாதிரி இருக்கும். பேக்ரவுண்டில் ஒரு மெலோடியாக ஒன்று கேட்கும். அதுக்கு தான் வந்து இது யூஸ் ஆகுது. இப்போ ஏதாவது நம்ம பாட்டு ப்ளே பண்ணும்போதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வச்சு போடும்போது கேட்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து இந்த ஹார்மோனியா இருக்குது. இதை பற்றி பார்த்தோம்னா, இது எதுக்குன்னா ஒரே நேரத்தில் நம்ம வந்து ஒரு கீ அமுத்தும் போதே நம்மளுக்கு வந்து நிறையா சவுண்ட்ஸ் வரும். இப்போ பாருங்களேன், ஒரு இதை வச்சுக்குவோம். இப்போ இதை ஆன் பண்ணிக்குவோம். இப்போ ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து 3 சவுண்ட்ஸ் வரும். இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதே கீ நம்ம திரும்பி ப்ரெஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இதே ஆன் பண்ணிட்டு பாருங்க. இதுக்கு தான் வந்து இது யூஸ் ஆகுது. இப்போ இது வரைக்கும் முடிச்சிட்டோமா? இப்போ இங்கே டெமோ பார்ப்போம். இப்போ இது டெமோ இந்த பிஜிஎம் ஆன் பண்ணி இது ஆன் பண்ணி விட்டு இந்த சவுண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சும்மா ஸ்லோ எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது இந்த சவுண்டு. வேறு எந்த கீபோர்ட்லேயும் வந்துட்டு எந்த ஒரு ஸ்பீக்கர் எதுவுமே இல்லாமல் இன்பில்ட்டாகவே இவ்வளோ சவுண்டு கொடுத்துருக்காங்க. இது அருமையான ஒரு இது ஆப்ஷனாக இருக்குது நம்மளுக்கு கீபோர்டில். இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அடுத்ததாக பார்த்தா இந்த லைவ் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நாபை வச்சு நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மொத்தம் வந்து 6 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒவ்வொன்றையும் நம்ம இதில் கண்ட்ரோல் பண்ணுறதை பார்த்துக்கலாம். இதில் 1 இருக்கா, இப்போ பாருங்கள் 2 3 4 5 6 இது போல் இருக்கும். இப்போ இதில் நம்ம வச்சுட்டு இதில் வந்துட்டு எனக்கு இந்த சஸ்டெயின் எதுவுமே கொடுக்கல, சஸ்டெயின் பட்டன்ஸ். அதுக்கு பதிலாக நம்ம இதில் வந்துட்டு இந்த ரிலீஸ் வச்சு இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ இதை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணுறோன்னு வைங்களேன், இந்த சஸ்டெயின் இல்லாமல் இருக்க மாதிரி இருக்குது. இப்போ நம்ம சஸ்டெயின் இருந்துச்சுன்னா அதை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அது ரொம்ப நேரத்துக்கு அப்படியே சஸ்டெயின் ஆகுது.
இதுக்கு வந்துட்டு இதில் இப்படி கொடுத்துருக்காங்க. இதே இது வந்து வேறு ஒரு பட்டனாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணும்போது அதை மட்டும் இது பண்ணி வச்சுக்கலாம். இது வந்துட்டு இப்போ மொத்தமாக பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்காது. அந்த ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் இல்லாத மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே, அடுத்ததை பார்ப்போம். அடுத்தது நம்ம நேராக இதை பற்றி பார்ப்போம். ட்ராக் கண்ட்ரோலை பார்ப்போம். ட்ராக் கண்ட்ரோலில் என்ன கொடுத்துருக்காங்க, இதில் ஃபுல்லாக வந்துட்டு நம்மளோட கண்ட்ரோல்ஸ் வந்து இது பண்ணிக்கலாம். அதே போல் நம்ம ரெக்கார்டிங்ஸ்க்கு அந்த இதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒவ்வொன்றிலையும் வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம். ஆனால் இந்த 5 இதில் சேவ் பண்ணுறோமா, அது இல்லாமல் இந்த 6ஆவதாக இருக்கிற இந்த 6th இதில் வந்துட்டு நம்ம ஒன்லி வந்து ஆனால் இந்த இதில் 6ஆவதுல வந்து நம்ம ஸ்டைலிங் மட்டும்தான் சேவ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, வேறு ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்ப்போம். அடுத்த இதில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ் இதில் வந்து மொத்தம் எனக்கு தெரிஞ்ச இதில் ஒரு 70 ஃபங்க்ஷன்ஸ் பக்கம் இருக்குது. ஒவ்வொன்றிலையும் நம்ம பார்த்தோம்னா தெரியும், நிறையா ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னொரு நாள் இந்த ஃபுல்லாக வந்து பாருங்கள், ஒவ்வொன்றும் நிறையா நம்மளுக்கு எக்கச்சக்கமான ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில். அதை வந்து நம்ம இன்னொரு நாள் நம்ம இதில் டீட்டெயிலாக அதை பற்றி நம்ம பார்ப்போம். வேறு என்ன, வேறு இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு இப்போ வாய்ஸ் இதில் பார்த்தா இந்தியன் வாய்ஸில் பார்த்தா 1 to 41 வரைக்கும் கொடுத்துருக்காங்க பேனோ. அப்போ அதில் பார்த்தோம்னா இந்த 41க்கு நடுவில் இருக்க அந்த 40யுமே ஃபுல்லாக வந்து இந்தியன் சவுண்ட்ஸ் மட்டுமே நம்மளுக்கு இருக்கும். அதே வந்து எக்கச்சக்கமான சவுண்ட்ஸ் வந்து இருக்குது. அதுலேயும் இதில் வந்து ஸ்பெஷலாக இருக்கிறது பார்த்தா இந்தியன் சவுண்ட்ஸ் தான் எக்கச்சக்கமாக இருக்குது. அது நீங்கள் என்ன பாருங்களேன். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வச்சுக்கலாம், இந்த கிராண்ட் பேனோட வச்சுக்குவோம். நம்ம இப்போ 41 வச்சுருக்கோமா, 041 இப்படியே நீங்கள் இதை மாற்றினோம்னா நம்மளுக்கு அப்படியே அந்த 10 பேனோலேருந்து இந்த எலக்ட்ரிக் பேனல் போயிடும். இப்போ இதே வந்துட்டு நம்ம இந்த நாபை யூஸ் பண்ணி மாற்றினோம்னா இங்கே பாருங்க தெரியும், ஒவ்வொன்றும் நம்மளுக்கு அப்படியே 43, 44 உள்ள ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்கும். அது ஃபுல்லாகவே வந்து அந்த பேனோ ஆப்ஷன் அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு வந்து இந்த இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இது வந்து ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அது நம்மளுக்கு வாசிக்கும் போது ரொம்ப இதாக இருக்கும், நல்லாயிருக்கும். அடுத்ததாக ரெக்கார்டிங்ஸ் பார்ப்போம். இதுலேயே வந்துட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் மெமரின்னு இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பேங்க் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தா ஒவ்வொரு பேங்க்லேயும் வந்துட்டு ஒவ்வொரு 8 மெமரி இருக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், மொத்தமாக வந்து 8 இருக்கும், 8 பேங்க் இருக்கும். ஒவ்வொரு மெமரிக்குமே வந்துட்டு 4 இது நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அது என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம சவுண்டு, ஸ்டைலு, நம்மளுக்கு பிடிச்சது வந்து அது ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஒரு பாட்டு வாசிக்கிறோன்னு வைங்களேன், அந்த பாட்டை வந்துட்டு நம்ம ஒவ்வொரு டைமும் போய் ஒவ்வொரு டோனை வந்து மாற்றி வாசிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு வந்துட்டு நம்ம முன்னாடியே ஒரு பாட்டை இந்த பாட்டை தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம முன்னாடியே வந்துட்டு இதில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வாசிக்கும் போது ஒவ்வொரு தான் நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டு ப்ளே பண்ணும்போது அதுவே நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ரொம்ப. அதுக்காக தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மெமரி. அப்படி பார்த்தா இப்போ ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு பேங்க்குக்கும் வந்துட்டு மொத்தம் 8 பேங்க் இருக்குது. ஒரு பேங்க்கு 4 இது வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து மெட்ரோனம். இது வந்து டைமிங்கை வந்து இது பண்ணுறதுக்காக ரொம்ப யூஸ் செய்யும். பாருங்கள், இப்போ மெட்ரோனம் வந்து எதில் இருக்குன்னா 4/4 டைமிங் இருக்கும். இதை நம்ம வேணுன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ 4ல் இருக்கா, இது 3க்கு வேணுன்னா நம்ம மாற்றி கூட ப்ளே பண்ணிக்கலாம். இது வந்து இதுக்கு யூஸ் ஆகும். மற்றதை கொடுத்தோம்னா இது வந்துட்டு டெம்போ. இப்போ நம்ம ஒரு இது போடுறோம்னு வைங்களேன், இப்போ இந்த டெம்போ உங்களுக்கே தெரியும், நார்மலாக இருக்கும். இதில் அதை வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த டெம்போ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம டிஃப்ரெண்ட் ஆன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.